டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராக மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்ல இருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ இந்த பதிவில் புத்தாவோட பொது தமிழ் புக்கு லேட்டஸ்ட் எடிஷன் 2024 இருந்து வர தேர்வுகளுக்காக ஒரு சிறப்பு பதிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த புத்தகத்தை பற்றின விவரங்களை நம்ம இதில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் உண்டு. இந்த புத்தகத்தை பற்றியும் இந்த புத்தகம் உங்களுக்கு சேரணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், எக்ஸ்ட்ராவான விஷயங்கள், மற்ற புத்தகங்கள் மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. அதை நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் இப்போ சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ புத்தகத்தோட பொருளடக்கம் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை பற்றின ஒரு சில விவரங்கள். அதாவது இந்த புத்தகம் என்னோட கை சைஸ், ஏற்கனவே வாங்கினவருக்கு தெரியும், ஒரு A4 சைஸ் பேப்பர்ல தான் இருக்கு. ஸோ அந்த சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். சரிங்களா? நிறைய நல்ல விஷயங்கள் நான் சொல்ல போறேன், கவனிச்சுக்கோங்க. இந்த புத்தகத்தோட விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய், 1000 ருபீஸ்க்கு பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது வியாபார நோக்கத்தோட பண்ணல, அதனால 1000 ரூபாய் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை வியாபார நோக்கம் அப்படின்னு இருந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு புத்தக விற்பனையாளராக நான் சொல்றது என்னன்னா, குறைந்தபட்சம் 1500 ரூபாய்க்காவது இந்த புத்தகத்தை கொடுத்துதான் ஆகணும். சரிங்களா? சோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை அவங்க மிகவும் மலிவு விலை பதிப்பாக தான் கொடுத்திருக்காங்க. மக்கள், அதாவது மாணவர்கள் அவசியம் இந்த புத்தகத்தை போய் பார்க்கணும், சேரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. சரிங்களா? அதனால விலை ரொம்ப 1000 ரூபாய். பேப்பர் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற எல்லா எக்ஸாம் புக்ஸ் இருக்கிறீங்களா, அந்த எக்ஸாம் புக்ஸ் பேப்பர் குவாலிட்டியில இருக்கு. ஒரு சில புத்தகங்கள் நல்ல பேப்பர் குவாலிட்டியில போடுவாங்க, ஈகிள்ஸை ஆகட்டும், வெற்றி ஆகட்டும், அது நல்ல குவாலிட்டியில போடுவாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவா நல்ல குவாலிட்டியில போடாம ரெகுலரா நார்மலா என்ன குவாலிட்டியில போட முடியுமோ அந்த குவாலிட்டியில தான் போட்டிருக்காங்க. மற்ற பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பெனிகள் போடக்கூடிய எல்லா அதே பேப்பர் குவாலிட்டியில தான் போட்டிருக்காங்க. சோ பேப்பர் குவாலிட்டியில குறை சொல்ல முடியாது. சரிங்களா? சோ ரேட் 1000 ரூபாய். பிளஸ் இந்த புத்தகத்தோட இன்னொரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புத்தகத்தை தயாரித்த புத்தா நிறுவனம், அந்த குழு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய மாணவர்கள் முழுமையா படிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு கம்ப்ளீட் நல்ல மைண்ட் செட்டோட போய் எழுதி உங்களுக்கு 100க்கு 90 மதிப்பெண்களுக்கு மேல வரல அப்படின்னா, இந்த புத்தகத்தை திருப்பி கொடுத்து விட்டு இந்த புத்தகத்துக்கான தொகையான அந்த 1000 ரூபாயை நீங்க திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். இது நீங்க புத்தால டைரக்டா வாங்கினாலும் சரி, எங்க கிட்ட வாங்கினாலும் சரி, இது அப்ளிகபிள். சரிங்களா? இந்த புத்தகத்தை வாங்குறீங்க, எங்க கிட்ட வாங்குறீங்க, எங்க கிட்ட வாங்கக்கூடிய மாணவர்கள் எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். பக்காவா இந்த புத்தகத்தை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு 100க்கு 90க்கு மேல வரல அப்படின்னா, நீங்கள் எங்களிடமே இந்த புத்தகத்தை திருப்பி கொடுத்து விட்டு புத்தகத்துக்கான தொகையான 1000 ரூபாயை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? இது ஒரு சேலஞ்சா, இந்த புத்தகத்து மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையினால. சரிங்களா? ஏன்னா அவ்வளவு கடின உழைப்பு கொடுத்திருக்காங்க. அந்த நம்பிக்கையினால இந்த ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச இவங்க கொடுத்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயத்தை உங்களுக்கு மாணவர்களுக்கு கொடுக்கறாங்க. அதே போல சரிங்களா, மற்ற ஷிப்பிங் சார்ஜஸ் இந்த புத்தகம் கொஞ்சம் கூடுதலா நம்ம பண்ண போறோம். ஏன்னா இது பைசா லாபம் இல்லாம, 1 ரூபாய் லாபம் இல்லாம விலையை நிர்ணயித்திருக்கிறதுனால, இப்ப பொதுவா நம்ம கிட்ட வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும், நம்ம 60 ரூபாய் 70 ரூபாய் சின்ன ஒரு புத்தகங்களுக்கு சார்ஜ் பண்ணுவோம். அப்புறம் நிறைய புத்தகங்கள் போக போக பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1000 ரூபாய் வரைக்கும், 100 ரூபாய் வரைக்கும் நம்ம ஷிப்பிங் சார்ஜஸ் சார்ஜ் பண்ணுவோம். அது உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேல நம்ம சார்ஜ் பண்ண மாட்டோம். அதே நேரத்தில் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்க மாட்டோம். இப்போ ஒரு புக்கு நீங்க ஒரு சோசியல் சயின்ஸ் டிஏஎஃப்ல ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா, அந்த புத்தகத்துக்கு நம்ம ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய் கொரியர் சார்ஜ், ஷிப்பிங் சார்ஜ்னு பண்ணுவோம். அந்த ஷிப்பிங் சார்ஜஸ்ல எங்களுடைய பேக்கிங்ல இருந்து இருக்குது. சரிங்களா? பேக்கிங்ல பக்காவா பண்ணி உங்களுக்கு கொரியர் அனுப்பி வைப்போம். அதான் ஷிப்பிங் சார்ஜஸ்னு ஒரு 60 ரூபாய் பண்ணுவோம். பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக புக்ல ஒரு 30, 40, 50 பக்கங்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாணவர் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், புத்தகத்தை திருப்பி அனுப்ப சொல்லுவோம். சரிங்களா? அந்த திருப்பி அனுப்பும் போது தான் அந்த மாணவருக்கு தெரியும் ஆக்சுவலா அந்த புத்தகத்துக்கான கொரியர் சார்ஜஸ் எவ்வளவு வருது அப்படின்ட்டு. 130 ரூபாய் 150 ரூபாய் வரும். சோ நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்காததுக்கு காரணமே அதுதான். 100 ரூபாய் 120 ரூபாய் கொரியர் சார்ஜ் வர வேண்டிய இடத்துல நம்ம அதுக்கு பாதி தொகை தான் வாங்குறோம். சரிங்களா? சோ அதனால நம்ம பொதுவாகவே புத்தகம் விற்பனை செய்யும் போது கொரியர் சார்ஜ்ல பாதி செலவை நாங்க எடுத்துக்குவோம், பாதி செலவை தான் நம்ம மாணவர்களுக்கு கொடுப்போம். ஒரு சில மாணவர்கள் ஒரு நிறைய புத்தகங்கள் 10 புக்குகள் வாங்குவாங்க. அது கொரியர் சார்ஜ் எங்களுக்கு பாத்தீங்கன்னா 400 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் வரும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மாணவர்கள் 100 ரூபாய் வாங்குவோம். ஆனா டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டோம். அந்த 300 ரூபாய் எங்களுடைய பங்களிப்பா இருக்கும். டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக சார்ஜஸ் பண்ணுவோம். இது பொதுவான நடைமுறை. பட் இந்த புத்தகத்துக்கு இது 1 ரூபாய் லாபம் இல்லாமல் விற்கக்கூடிய புத்தகம் என்பதனால் என்னங்களா, ஷிப்பிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது கூடுதலாகத்தான் இருக்கும். குறைந்தபட்சம் 150 இருந்து 200 ரூபாய் வரைக்கும் வரும். சரிங்களா? அது இப்ப ரீசெண்டா 1 மந்த் இந்தியா போஸ்ட்ல GST 20%, 18% போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால
இதுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். அதை நீங்க மாணவர்கள் மைண்ட்ல வச்சுக்கணும். நான் இப்ப புத்தகத்தை பத்தி விவரங்கள் சொல்ல நான் வந்து சாம்பிள் பேஜஸ் காமிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம். இன்னும் கம்ப்ளீட் டீடைல் இந்த புத்தகத்தை பத்தி நான் இனிமேல் தான் சொல்ல போறேன். இந்த புத்தகம் தேவைப்படணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படிச்சு மார்க் வரல அப்படின்னா புத்தகத்தை திருப்பி கொடுத்துக்கலாம். அப்ப ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாம் உங்களுடைய பொறுப்பு. அதை மீண்டும் நானும் உங்களுக்கு இப்பவும் சொல்லிடுறேன். சரிங்களா? புத்தகத்துக்கான தொகை மட்டுமே திருப்பி தரப்படும். சரிங்களா? ஷிப்பிங் சார்ஜஸ்க்கான தொகை வந்து திருப்பி தரப்பட மாட்டாது. அதே போல திரும்ப அனுப்பும் பொழுது புத்தகம் உங்களுக்கு வேணும், திரும்ப வேண்டாம், தொகை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப ஷிப்பிங் சார்ஜஸ் உங்களுக்கு தான் இருக்கும். கடைக்கு நேரம் வந்து கொடுத்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், நாங்கள் வாங்கிப்போம், அமௌண்ட் வந்து திருப்பி கொடுத்துருவோம். சரிங்களா? எஸ், இதுதான் இந்த புத்தகத்தோட விவரங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். 1570 பக்கங்கள், 1500க்கு மேல பக்கங்கள் போட்டிருக்காங்க. சரிங்களா? அருமையா இருக்கு புத்தகம், வந்து ரொம்பவுமே சூப்பரா இருக்கு. நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒரு முறை பாத்துக்கோங்க. சோ பொது தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும், பொது தமிழ் பாடத்திட்டம் அப்படிங்கிறது வந்து 3 பகுதிகளை பிரிச்சிருப்பாங்க. அது என்னென்னு இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 3 பகுதியில் பிரிச்சுப்பாங்க. இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். சரிங்களா? சோ இந்த பேசிக்கான விஷயம் வந்து எல்லாமே இருக்கும். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள பாத்தீங்கன்னா உள்ளடக்கம் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க. இதுல வந்து புதிய பாடத்திட்டம் 6ல இருந்து 12 வரைக்கும் புதிய பாடத்திட்டத்தோட தகவல்கள் உள்ள இருக்கு. அதே போல பழைய பாடத்திட்டத்துக்கான தகவல் உள்ள இருக்கு. அதே போல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 38-60 கொஸ்டின் பேப்பர் கிட்ட இருக்கு. சரிங்களா? என்னென்ன நம்ம பார்த்துப்போம். அதே போல இந்த பாட புத்தகங்கள் இல்லாத, அதாவது ஸ்கூல் புக்ஸ்ல இல்லாத விஷயங்களும் இதுல கவர் பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து ஒரு சின்ன அனலைஸ், அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, அதை வந்து நல்ல பகுப்பாய்வு செஞ்சு சோ அதற்கு தகுந்த போலதான் இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்காங்க. நீங்க நல்லா உள்வாங்கிக்கணும். சரிங்களா? சோ இந்த புத்தகத்தோட வடிவமைப்பு பாத்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் இல்லாத வகையில கொஞ்சம் வித்தியாசமாக தான் இந்த புத்தகம் இருக்கும். இதுக்கு முன்னாடி வாங்கின மாணவர்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த புத்தகத்தோட வடிவமைப்பு பொருளடக்கம் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன், அதை நீங்க வந்து நல்லா பாத்துக்கலாம். சரிங்களா? பொருளடக்கம் காமிச்சிட்டு இருக்கோம், நல்லா பாத்துக்கங்க. இந்த புத்தகத்தோட வடிவமைப்பு அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் இந்த 50 கொஸ்டின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணி சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த புத்தகத்தோட பொருளடக்கம் வடிவமைப்பே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது வரைக்கும் எப்படி எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த புத்தகத்தோட வடிவமைப்பு இருக்கு. அதை நீங்க நல்லா பாத்துக்கணும். சரிங்களா? சோ பாத்துக்கங்க. இப்ப வந்து பொருளடக்கம் காய்ச்சிட்டு இருக்கேன். அத்தனை பொருளடக்கமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்கங்கள் இருக்கு. அதனால நம்ம சாம்பிள் பேஜஸ் காமிக்கும் போது உங்களுக்கு வந்து பொருளடக்கத்தை முழுமையா நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? காமிக்க முடியாது நம்ம பிடிஎஃப்ல. ஏன்னா 10 பக்கங்கள் தான் நமக்கு அளவுடு. அதில் அட்டையே ஒரு பக்கம் வந்துடும். பாக்கி 9 பக்கம் தான் நம்ம சாம்பிள் பேஜஸ் காமிப்போம். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்லோ பண்ணியோ இல்லாட்டி பாஸ் பண்ணியோ பொருளடக்கம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க கவனிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து பகுதி பொது தமிழ் அப்படிங்கும் போது பகுதி வந்து அ ஆ இ அப்படின்னு இருக்கும். இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞரும் தொண்டும் அப்படின்னு இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்துல வந்து மேலும் ஒரு 3 பிரிவுகளை பிரிச்சிடுறாங்க. சரிங்களா? அழகு 1, 2, 3 அப்படின்னு பிரிச்சிடுறாங்க. அதே போல சுற்று 1, 2ன்னு பிரிச்சிருக்காங்க 3ன்ட்டு. சோ அந்த மாதிரி பகுதி 3 பகுதிகள் பாடத்திட்டம் சொன்ன மாதிரி 3 பகுதிகள் இருக்கும். அதே போல புத்தாவோட வடிவமைப்பு அது தகுந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த சுற்று 1, 2, 3ன்னு பிரிச்சிருக்காங்க. அதே போல அழகு 1, 2, 3ன்னு பிரிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். சோ இதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நீங்க பாத்துக்கலாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 60 கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. 63 கொஸ்டின் பேப்பர்ஸ் பக்கம் 2012ல இருந்து 2023 வரைக்கும் நடைபெற்ற கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி டாபிக் வைஸா ஆஸ் பர் தி டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் டாபிக் வைஸா உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ இது பாருங்க 2022 குரூப் 4ல நடைபெற்ற கொஸ்டின் பேப்பரோட அனலைசிஸ். சரிங்களா? இது வந்து சிலபஸ் படி வந்து பாத்தீங்கன்னா 3 பகுதிகள் இலக்கணம், இலக்கியம், தமிழ் தொண்டு. இந்த 3 இருக்கு. சோ அதுல வந்து வந்த வினாக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 39 இலக்கணம்ல இருந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா 26, 30. சோ மொத்தம் 95 வினாக்கள் வந்து பள்ளி பாட புத்தகத்துல இருந்து வந்திருக்கும். சரிங்களா? இதை நீங்க கவனிக்கணும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து அந்த பகுதி இலக்கணம் பகுதியில இருந்து 39 வினாக்கள் வந்துச்சு. அதே போல இலக்கியம்ல 26 வினாக்கள், பகுதி ஈல வந்து பாத்தீங்கன்னா 30 வினாக்கள். சோ இதெல்லாம் வந்து மொத்தம் வந்து வினாக்கள், எக்ஸாம்ல வந்து வினாக்கள். இந்த பிராக்கெட்ல இருக்கிறதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ல இருந்து வந்தது. சரிங்களா? பிராக்கெட்ல இருந்து எத்தனை வினாக்கள் வந்திருக்கு இந்த பகுதியில பாத்தீங்க அப்படின்னா 27 வினாக்கள். இந்த 39மே வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ல இருந்து வந்திருக்கு. சரிங்களா? இதுல 19 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக். இது 27 கேள்விகள் டெக்ஸ்ட் புக். அப்படியே பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 95 கொஸ்டின்ஸ் வந்து 85 வினாக்கள் டெக்ஸ்ட் புக்ல இருந்து இருக்கு. பாக்கி 10 வினாக்கள் எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ல இருந்து இல்லாம வெளியில இருந்து வந்திருக்கு. சோ வெளியில இருந்து வரக்கூடிய விஷயங்களும் அதாவது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கு, ஆனா பாட புத்தகத்துல இல்லாம இருக்கிறதுனால நம்ம அதை வந்து வெளியில இருந்து வந்த வினாக்கள் அப்படின்னு சொல்றோம். சோ அதையும் அவங்க கவர் பண்ணி ஆகணும். எது பாட புத்தகத்துல
இல்ல, ஆனா சிலபஸ்ல இருக்கு, நம்ம படிச்சுதான் ஆகணும், ஏன்னா சிலபஸ்ல இருக்குங்கனால அதை வந்து ஒரு பகுதியா கொடுத்துறாங்க. சரிங்களா, அழகு 3 அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பகுதியாவே, அழகு 3ங்கிறது ஒரு பகுதியாவே கொடுத்துறாங்க. அதே போல கவனிச்சீங்க அப்படின்னா இந்த 39 வினாக்களும் பாத்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல இருந்து 17 வினாக்கள், அதே மாதிரி 6, 7, 8ல இருந்து ஒரு 22 வினாக்கள், 11, 12ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வினாக்கள் கம்மியா இருக்கு. சோ இதை ஒன்ன மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணால இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது குறைவா இருக்கு. நீங்க கவனிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதிகபட்ச இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 45 கேள்விகள் வருது, 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 35 கேள்விகள் வருது. சோ இது ரெண்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படிங்கறனால என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த புத்தகத்துல வந்து சுற்று 1, 2, 3ன்னு வச்சுட்டாங்க. அதாவது சுற்று 1ல வந்து ஒவ்வொரு தலைப்புகளுக்கும், அதாவது இப்ப புக்கோட வடிவமைப்பை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி என்ன பண்ணிடுறாங்க, உங்களுக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் படி உங்களுக்கு தகவல்கள் கொடுத்துறாங்க. புரியுதா பாருங்க. சோ பகுதி இலக்கணம்ல பொருத்துதல் அப்படிங்கிற பகுதியை எடுத்து அதை 21 பக்கத்துக்கு கொடுத்திருக்காங்க. புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர் அது ஒரு 7-8 பக்கங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் அந்த மாதிரி எடுத்துறாங்க. அப்படி எடுக்கும் போதும் டெக்ஸ்ட் புக்ல இருந்து கண்டென்ட்ஸ் உங்களுக்கு எடுக்கணும். சரிதானே, டெக்ஸ்ட் புக்ல இருந்து கண்டென்ட்ஸ் எடுக்கும்போது அதாவது சிலபஸ்லயும் இருக்கணும், டெக்ஸ்ட் புக்லயும் இருக்கணும். சோ அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறாங்க. சோ அந்த மாதிரி எடுக்கும்போது அது அழகு 1ன்னு சொல்லிடுறாங்க. சோ அழகு 1 அப்படிங்கிறது என்னன்னா பாட புத்தகத்திலயும் இருக்கும், சிலபஸ்ல இருக்கும். சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அழகு 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட புத்தகத்துல அழகு 2ங்கிறது பாட புத்தகத்துல இருக்கும், ஆனா சிலபஸ்ல இல்ல. அந்த மாதிரியான கேள்விகளும் வருது. சோ அதனால பாட புத்தகத்துல இருக்கிறதே நம்ம கவர் பண்ணணும். சிலபஸ்ல இல்லைன்னா கூட பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கவர் பண்ணணும். அப்படிங்கறனால அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க, யூனிட் 2 அழகு 2 அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க கவர் பண்றாங்க. சோ அழகு 1ங்கிறது சிலபஸ்ல இருக்கும், அழகு 1ங்கிறது சிலபஸ்ல இருக்கும், டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். அழகு 2ங்கிறது டெக்ஸ்ட் புக்ல இருக்கும், ஆனா சிலபஸ்ல இல்லாத விஷயங்கள். பட் கொஸ்டின்ஸ் வரனால நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அதே போல அழகு 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகு 2ஓட உல்டா, டெக்ஸ்ட் புக்ல இல்ல, சிலபஸ்ல இருக்கு. அப்ப கண்டிப்பா நம்ம படிச்சே தான் ஆகணும். சோ அந்த மாதிரி பிரிச்சு என்ன பண்ணிடுறாங்க, யூனிட் 1 அழகு 1, அழகு 2, அழகு 3ன்னு பிரிச்சுறாங்க. சோ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், அழகு 1ன்னா என்ன, சிலபஸ்ல இருக்கும், டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். அழகு 2 அப்படிங்கிறது டெக்ஸ்ட் புக்ல மட்டும் இருக்கும், சிலபஸ்ல இல்ல, ஆனா நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரனால அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். யூனிட் 3 அழகு 3 அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது, சிலபஸ்ல இருக்கு, அதனால கண்டிப்பா படிச்சு ஆகணும், பட் டெக்ஸ்ட் புக்ல இல்ல, அதனால வெளியில இருந்து வந்து தகவல்கள். சோ அந்த தகவல்கள் எல்லாம் பிரிச்சு யூனிட் 3 அவங்க கொடுத்திருக்காங்க. சோ இப்படி பிரிச்சுட்டாங்களா, அழகு 1, 2, 3ட்டு. சோ அதுல என்ன பண்றாங்க, நமக்கு ஒரு சிலபஸ்ல அழகு 1 அதாவது சிலபஸ்ல இருக்கணும், டெக்ஸ்ட் புக்ல இருக்கணும். அதை என்ன பண்றாங்க, நம்ம சிலபஸ்ல இருக்கிற மாதிரி பகுதி பகுதி இ அப்படின்னு 3 பகுதிகளா பிரிச்சு அது என்னென்ன தகவல் வேணும் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. இதோட மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பண்றாங்க, இம்பார்ட்டன்ஸ் நம்ம எது கொடுக்கணும்னு சொன்னோம், 6, 7, 8, 9 ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9, 10, 45 கேள்விகள் வந்திருக்கு. சோ அதுக்கு மிக முக்கியமான இம்பார்ட்டன்ஸ், ஆரம்பத்திலே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணிடுறாங்க, இதை வந்து சுற்று 1 அப்படின்னு பிரிச்சுறாங்க, இது சுற்று 2, சுற்று 3, அதாவது கடைசியில இம்பார்ட்டன்ஸ் கம்மியா முக்கியத்துவம் கம்மியா இருக்கக்கூடிய விஷயங்களை 11, 12 வந்து கடைசியா படிச்சா போதுங்கிற மாதிரி மைண்ட்ல சார் செட் பண்ணிட்டு அதை பிரிச்சிடறாங்க. அது வந்து மாணவர்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியதான், நான் எந்த சுற்று படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சுற்று 1 அப்படிங்கிறது 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது, முதல் சுற்றில் நம்ம படிச்சாகணும். சரிங்களா, சோ அது மாதிரி. சோ அழகு 1 அப்படிங்கிறது சிலபஸ் பிளஸ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடியதை, அதுல இலக்கண பகுதி. சரிங்களா, சுற்று 1 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் முதல்ல கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மட்டும் எடுத்து அதுல வந்து சிலபஸ்க்கு என்ன தேவை, இலக்கணம் தேவை, இலக்கியம் தேவை, தமிழ் அறிஞர்கள் தொண்டும் தேவை. சோ அப்படி பிரிச்சாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சுற்று 2, அதுல அதே மாதிரி சிலபஸ்ல என்ன இருக்கோ. சோ மாணவர்கள் முடிவு பண்ணிக்கலாம், அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளுக்கு முதல் படிக்கணும், 2வது படிக்கணும், 3வது படிக்கணும், அந்த மாதிரி பிரிச்சுறாங்க. சோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி 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 உங்களுக்கு வந்து இந்த புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. வெளியில இருந்து வரக்கூடியது எல்லாமே இருக்கு. சரிங்களா, இந்த புத்தகம் இப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு. முதல் தலைப்பு மட்டும் நான் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது பார்த்தலாம். கொஸ்டின் பேப்பர்ஸ் பழைய கொஸ்டின் பேப்பர் இருக்குங்களா, அது எப்படி கவர் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து இப்ப மறுபடியும் கூட பார்க்கலாம். அது நல்லா பாருங்க. சோ இது வந்து முதல் சுற்றுல இருக்காங்க, அழகு 1 அதாவது சிலபஸ்லயும் இருக்கும், டெக்ஸ்ட் புக்லயும் இருக்கும். சோ அந்த பகுதி எடுத்து பள்ளி பாட புத்தகங்கள், புதிய பாட புத்தகம் போது புதியது பழையது ரெண்டுமே வந்துடும். சரிங்களா, இது பொது தமிழ் பாடத்திட்டம் சார்ந்த. இந்த பாடத்திட்டம் அப்படிங்கிற வார்த்தை வந்து சில டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சுற்று 1 நம்ம 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மட்டும் படிக்க போறோம். சரிங்களா, 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மட்டும் படிக்க போறோம். அழகு 1ல அது இலக்கணம் மட்டும். சரிங்களா, அது புது புக்கு வர்றதா புதுசுன்னு போட்டுருவாங்க. தலைப்பு என்ன, சொல்லும் பொருளும். 10ஆம் வகுப்புல சொல்லும் பொருளுங்கிறது புது புத்தகத்துல இருந்து எடுத்து அவங்க அப்படி நீட்டா கொடுத்துருவாங்க. சரிங்களா, புது புத்தகத்துல இருந்து
ஸோ புது புத்தகத்திலிருந்து இப்போ சமீப காலமாக வந்த கோல்டு கொஸ்டின்ஸ் என்ன, பொது தமிழ் பாடத்திட்டத்திலிருந்து வந்தது என்ன, அப்புறம் கட்டாய தமிழ் பாடத்திட்டத்திலிருந்து வந்தது என்ன, கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் இப்போ நடந்த தேர்வுலேருந்து வந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எங்கிருந்து, புதிய பாடத்திட்டமான 10ஆம் வகுப்புல இருந்து சொல்லும் பொருளும் தலைப்புல இருந்து, புதிய பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு சொல்லும் பொருளும் தலைப்புல இருந்து பொதுத்தமிழ் கடந்த சில ஆண்டுகளாக பொதுத்தமிழ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம். இது வந்து கட்டாய தமிழ். ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் இது அமைஞ்சிருக்கும். சரிங்களா? இது 9ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்பு அது இருந்துச்சா, இது 9ஆம் வகுப்புல அந்த சொல்லும் பொருளும் தலைப்பு புது புக்ல இருந்து. அடுத்தது பாருங்க என்ன இருக்கும், புது புக்ல இருந்து படிச்சிட்டோம். அப்ப இது புது புக்ல இருந்து இதுக்கு முன்னாடி வந்து கொஸ்டின்ஸ்ல என்ன அப்படிங்கிறது இது. ஸோ இப்படிதான் கொஸ்டின் பேப்பர்ஸும் கவர் பண்ணியிருப்பாங்க, ஓல்டு கொஸ்டின்ஸ். அப்புறம் ஒரு சில பயிற்சி வினாக்களும் உங்களுக்கு கொடுத்துறாங்க. இப்ப பழைய புக்கு போயிடுறாங்க. சரிங்களா? சொல்லும் பொருள் சொற்பொருள் இருக்கு இல்லைங்களா, பழைய 10 படிச்சோம், 9 படிச்சோம் அந்த ஒரு தலைப்புல புது புக்ல. அடுத்து பழைய புக்கு படிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த புத்தகம் வந்து நீட்டா அமைஞ்சிருக்கு. சரிங்களா? புதிய புக்கு, பழைய புக்கு, புது கொஸ்டின் பேப்பர், பழைய கொஸ்டின் பேப்பர், ஒவ்வொரு வகுப்பு வாரியா செம்மையா பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புத்தகத்துக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் கூட இருக்கும். புத்தகத்தை முழுமையா நான் படிச்சுட்டேன், அப்போ இந்த புக்ல இருந்து எனக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் பெருசா வரல, 90 கீழே தான் வருது அப்படின்னா இந்த புத்தகத்தை திருப்பி கொடுத்துட்டு நீங்க காசும் திரும்ப வாங்கிக்கலாம். இப்போ இந்த புத்தகத்தை ஆர்டர் பண்ணணும்னா நம்ம எப்பவும் போல சொல்ற மாதிரி நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க, கால்ஸ் நம்ம அலோவ் பண்றதே கிடையாது. அது மனசுல கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஒரு சில காரணங்களுக்காக தான், உங்களுக்கு பெட்டரான சர்வீஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் டெக்ஸ்ட் மட்டும் புத்தா தமிழ் வேணும் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புத்தகத்துக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் கண்டிப்பா கூட தான் இருக்கும். அது 150 200 அப்படிங்கிற நம்ம டிசைட் பண்ணல, புக்கை இடம் போட்டு பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்னங்கிறத நீங்க கேட்கும்போது சொல்லுவோம். சரிங்களா? மீண்டும் அடுத்து ஒரு நல்ல புத்தகத்தை வைத்து பார்ப்போம், சந்திப்போம். நன்றி.